நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. வெளியில் வரல தாக்குதல் உள்ளாகப்பட்டிருக்கு. இப்போ 2 கப்பலை ஏற்கனவே ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தி அழிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ கிட்டத்தட்ட 32லேருந்து 34 கப்பல் வரைக்கும் இந்தியாவுக்கு வர வேண்டிய க்ரூட் ஆயில் ஏற்றி வந்த கப்பல் ஹர்முஸ் ஸ்ட்ரைட்டில் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அதுக்கு மீறி நகர்ந்தால் அவர்கள் மீது ராக்கெட் வீசி பல லட்சம் கோடி அளவிலான லாஸ் நமக்கு ஏற்படும். ஏற்கனவே எண்ணெய் ஏற்றி ரெடியாக வந்துகிட்டு இருக்க கப்பலும் பிளாக் ஆகிருக்கு. இப்போ சைனா கப்பல் வரும்போது அமெரிக்கா தலையிட முடியாது. இப்போ சைனா கப்பல் ஈரான்லேருந்து எண்ணெய் ஏற்றிட்டு வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ ஈரான்லேருந்து எண்ணெய் ஏற்றிட்டு வரும்போது அவனும் விட்டுருவான். சைனாவோட இப்போ ஃபுல் ப்ரொடெக்ஷனோட அவனோட நேவி போய் கூட்டு வரும். இதை அமெரிக்காவை இஸ்ரேலை தடுக்க முடியாது. தடுத்தா சைனாவையும் சண்டை கழிக்கிற மாதிரி தான். சைனா நேரடியாகவே அந்த மாதிரிலாம் சைனாவை எதுவும் தொட்டாங்க அப்படின்னா வேறு விளைவுகளை இஸ்ரேல் சந்திக்கிறது. இந்தியா இஸ்ரேல் ஆதரவாளர் என்பதை நேரடியாகவே இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்லை. யாருமே இப்போ நீங்கள் ரஷ்யா கூட எடுத்துட்டிங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிர்ப்புன்னு ஒரு வார்த்தை கூட புட்டின் இந்த போரில் இஸ்ரேல்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு எதிரான எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்து கொண்டிருப்பாங்க. ஆனால் இந்த கூமுட்டத்தனமான இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் நேரடியாக அவரை போய் கட்டி பிடிச்சோன்னே நம்ம ஒரு குரூப்பை பாய்க்கிறோம்ல, ஏதோ ஒரு குரூப்பை பாய்க்கும் போது அதுக்கான பலனை நம்ம அனுபவிச்சுட்டாங்க. இப்போ என்ன நடக்க போகுது, இப்போ அவர் போய் கட்டி பிடிச்சிட்டு வந்ததுக்கு காரணம் அந்த பார்லிமெண்ட்டில் போய் பேசிட்டு வந்தாங்க. அது ரொம்ப அதீதமான விஷயம். அந்த பார்லிமெண்ட்டே தொங்கு நாடாளுமன்றம். அங்கே எவனுக்குமே மெஜாரிட்டி கிடையாது. நெதன்யாகு ஆட்சியிலே கிடையாது. நெதன்யாகு காபந்து சர்க்கார் உடைய தொங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதமர். அங்கே போய் அந்த பார்லிமெண்ட்டில் போய் பேசினதை பெருமையாக பேசிட்டு இருந்தீங்கன்னா அதோட விளைவை நம்ம அனுபவிச்சிட்டாங்க. நம்மளை அந்த அணு உலையை தாக்குனாலே வேற ஒரு அணு ஆயுதம் இல்லாத ஒரு ஏவுகணையை வச்சு அந்த அணு உலையை தாக்குனாலே அதோட பாதிப்பு நம்மளை காலி பண்ணி விட்டுரும்ல. இப்போ அந்த மாதிரி முடிவை தான் இப்போ ஈரான் எடுத்துருக்கு. இப்போ இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அணு உலையை நாங்கள் தாக்குவோம். அதுக்கான டெக்னாலஜி எங்கிட்ட இருக்குது. அதை செய்ய விட்டுறாத, விரும்பிடாத அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம். வணக்கம்மா சார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் ஒரு 6 நாளாக போர் போயிட்டே இருக்குது. என்ன நிலைமையில இப்போ இருக்குது? அதே மாதிரி இஸ்ரேல் என்ன சொல்லுங்க, இந்த கமினி அவர்கள் கொல்லப்பட்ட இடத்துல வேற யாராவது வந்தாங்களா கூட அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, இஸ்ரேலோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, அவரையும் நாங்கள் சும்மா விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஹர்முஸ் அந்த இடத்தையும் நம்ம பிளாக் பண்ணிட்டாங்க. கச்சா எண்ணெய் இப்போ இந்த போக்குவரத்தும் தடைப்பட்டிருக்கு. இன்னும் எத்தனை நாள் இந்த விஷயம் நடக்கும் சார்? அதாவது என்ன அப்படின்னா இப்போதைக்கு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக தான் இருக்குது. அதை இஸ்ரேலில் உள்ள எந்த செய்தித்தாளும் வெளியிடாது, வெஸ்டர்ன் மீடியாவும் வெளியிட மாட்டான். ஏன்னா போரை நடத்துவதே அவர்கள் தான். அவர்களுடைய கைக்கூலி. அவன் நாட்டுக்காரன் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இஸ்ரேல் ஊடகத்துலேயும் வெளியே வராது. இப்போ என்ன அப்படின்னா ஹர்முஸை டோட்டலாக கட்டுப்பாட்டில் இருந்துருச்சு இஸ்ரேல். இதனால என்ன ஈரான். இதனால என்ன ஆகுதுன்னா சைனா முதல் கொண்டு ரஷ்யாவை தவிர சொந்தமாக க்ரூட் ஆயில் வைத்திருப்பவர்கள், கேஸ் இருக்கக்கூடிய இவரை தவிர ரஷ்யாவை தவிர சைனாவுக்கும் பாதிப்பு தான். இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு மிக அருகில் காத்திருக்கு. ஏன்னா ஹர்முஸன் முன்னாலே நம்ம என்னென்னா ஏற்கனவே ரஷ்யாவில் வாங்கிட்டு இருந்தாங்க எண்ணெய். ரஷ்யா எண்ணெயை வாங்கினது வேற மாதிரி, வேற ரூட். அது ஹர்முஸ் வழியாக வர வேண்டியதில்லை. ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹர்முஸ் பகுதியை மூடுனா குவைத்து மற்றும் யுஏஇயில் உள்ள அந்த அமீரகம் இல்லையா, அதில் எங்கேருந்துமே கப்பல் வெளியில் வராது. வெளியில் வரல தாக்குதல் உள்ளாகப்பட்டிருக்கு. இப்போ 2 கப்பலை ஏற்கனவே ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தி அழிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ கிட்டத்தட்ட 32லேருந்து 34 கப்பல் வரைக்கும் இந்தியாவுக்கு வர வேண்டிய க்ரூட் ஆயில் ஏற்றி வந்த கப்பல் ஹர்முஸ் ஸ்ட்ரைட்டில் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அதுக்கு மீறி நகர்ந்தால் அவர்கள் மீது ராக்கெட் வீசி பல லட்சம் கோடி அளவிலான லாஸ் நமக்கு ஏற்படும். ஏற்கனவே எண்ணெய் ஏற்றி ரெடியாக வந்துகிட்டு இருக்க கப்பலும் பிளாக் ஆகிருக்கு. ஸோ நமக்கு வர வேண்டிய எண்ணெய் வரல. இதில் இன்னொரு சூட்சமம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிக்கோலஸ் மதுரோவை கைப்பற்றிய பிறகு அந்த நாட்டை தன் வசப்படுத்தியதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கிற எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயை அமெரிக்கா ஆட்டையை போட்டு வெளியே விற்கும். ஸோ இப்போ நம்ம அமெரிக்காவோட எண்ணெய் வாங்குறேன்னு ஏற்கனவே டையை போட்டுருக்கிறதுனால
ஸோ நமக்கு வர வேண்டிய எண்ணெய் அங்கேருந்து வந்துடும் அப்படின்றது தான் ஒரு எதிர்பார்ப்பு. அதனால இது பெரிய அளவில் ஏன்னா இது ஷார்ட்கட்டு. ஆமாம், நீங்கள் வந்து யூஎஸ்லேருந்து சுத்தி வர்றதுன்றது ரொம்ப டிஸ்டன்ஸு. அது முதல் கன்சைன்மெண்ட் வர்றதுக்கே லேட் ஆகும். ரெண்டாவது அந்த அவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கான அந்த ஃபியூவல் இருக்குல்ல, ம், அதுவே ரொம்ப ஜாஸ்தி. ஆமாம், நீ நம்ம இதன்ட்டு வாங்குறத விட கம்மியாக ஒரு $5 கம்மியாக கொடுத்தா கூட அதை விட $10 கூட வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவாகும். ம், ஸோ இதெல்லாம் எப்படி இந்திய அரசு சமாளிக்க போகுது அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை மூடினதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ குவைத்துலேருந்து நமக்கு என்ன வராது, சவுதியிலேருந்து அராம்கோலேருந்து என்ன வராது, என்ன வர பஹ்ரைன்லேருந்து என்ன வராது, கட்டார்லேருந்து என்ன வராது, எல்லா வழியும் பிளாக். ஸோ இப்போ இதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை வந்து முழுவதுமாக ஈரான் கைப்பற்றி வைத்திருக்குது. ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை எப்படி லாக் பண்ணணுன்றது தான் அவர்களுடைய முக்கிய வார் ஸ்ட்ராட்டஜியில் மெயினான விஷயம் இருக்குது. ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டும் ஒரு பக்கம் இருக்குது. இங்கே ஏமன் பகுதியில் இருக்கக்கூடிய ஏன்னா ரெட் சி இருக்கு பாருங்க, அதையும் அவங்க பிளாக் பண்ண முடியும். இந்த ரெண்டுமே ஒரு வாய்க்கால் மாதிரி போய் ஒரு முட்டு சந்து மாதிரி, அதில் போனால் தான் இஸ்ரேலுக்கு எல்லா பொருளும் போக முடியும். இப்போ அதை ஏற்கனவே கடந்த போரின் போதே அடித்து கைப்பற்றி வச்சு ஹவுதிஸ் வந்து அதை கட்டுப்பாடு வச்சுருந்தாங்க. 10 கப்பலுக்கு ஒரு கப்பல்னால் அடி வாங்கிட்டு இருந்துச்சு. இது ஒரு பெரிய பின்னடைவே இஸ்ரேலுக்கு ஏற்படுச்சு. இப்போ இருக்கிறத இன்னும் கொஞ்சம் ஏற்படும் போயிட்டு இருக்கு. ஆனால் சைனாக்கு மட்டும் இது அது நட்பு நாடுன்றதுனால அவன் ஓப்பன் பண்ணுறான். இப்போ சைனா கப்பல் வரும்போது அமெரிக்கா தலையிட முடியாது. இப்போ சைனா கப்பல் ஈரான்லேருந்து எண்ணெய் ஏற்றிட்டு வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ ஈரான்லேருந்து எண்ணெய் ஏற்றிட்டு வரும்போது அவனும் விட்டுருவான். சைனாவோட இப்போ ஃபுல் ப்ரொடெக்ஷனோட அவனோட நேவி போய் வந்து கூட்டு வரும். இதை அமெரிக்காவை இஸ்ரேலை தடுக்க முடியாது. தடுத்தா சைனாவையும் சண்டை கழிக்கிற மாதிரி தான். சைனா நேரடியாகவே வந்து அந்த மாதிரிலாம் சைனாவை எதுவும் தொட்டாங்க அப்படின்னா வேறு விளைவுகளை இஸ்ரேல் சந்திக்க வச்சிருக்காங்க. அதனால் தொட மாட்டாங்க. இப்போ ஒரு பெரும் தலைவலியாக அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு அது. ஆனால் இந்த போர் நடந்துட்டு இருக்கிறதுல இந்த அமெரிக்காவோட ஆயுத கிடங்குலேருந்து அவங்களோட அந்த ஆயுதங்கள் எல்லாமே கம்மியாயிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேலும் வந்து இந்த போர் தொடுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்றாங்க. ஈரானை எதிர்க்கிறதுக்கு வந்து சவாலாக. இப்போ நீங்கள் எடுத்து ஒரு காசு எடுத்து செலவு பண்ணுற 10,000 வச்சுருக்கீங்க, தாறுமாறாக செலவு பண்ணுறீங்கிறப்ப பர்சில் காசு குறையத்தானே செய்யும், கூடவா செய்யும். இந்த மாதிரி தான் ஆர்ம்ஸ் வச்சுருக்காங்கன்னா எடுத்து அதை தாக்குதலுக்கு பயன்படுத்தும் போது அவர்களுடைய ஆர்சனலில் வந்து எல்லாமே குறைய தான் செய்யும். அது எல்லா நாட்டுக்கும் உள்ளது தானே, உள்ளது தான். அது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இந்த போரை ஏன் துவங்கினதுன்னு அமெரிக்கா ஒவ்வொரு நாளும் யோசிச்சு வருத்தப்பட்ட அளவுக்கு. ஏன்னா போர் அப்படின்றது அழிவு தான். நீ வந்து ஒரு விஷயத்தை அழிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி. சாதாரண ஒருத்தனை கொல்றதுன்றது ஈஸி. ஆனால் ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து ஒரு 25 வயசுன்னா 25 வருஷம் வெயிட் பண்ணணும். ஆனால் அந்த 25 வயசுக்காரனை கொலை பண்ணுறோம் அப்படின்னா இல்லை ஆக்சிடெண்ட்டில் சாகுறாங்கன்னா அது எளிதாக ஒரு நொடியில் நடந்துடும். ஸோ எப்போவுமே அழிவுக்கு வந்து சக்தி ஜாஸ்தி. இப்போ அமெரிக்கா வந்து என்னன்னா அழிவு சக்தியில் இறங்கிச்சு அப்படின்னா ஈரான் வந்து எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் பூரா அழிஞ்சாலும் பரவாயில்ல, உன்னை அழிக்காம விட மாட்டேன்னா அது அமெரிக்காவுக்கும் நல்ல, அதாவது நீ ஒரு நல்ல ஒரு பெரிய பணக்காரனை வந்து சாதாரண ஒரு பிச்சைக்காரன் போன்னு வச்சுக்கல, இன்னுமே வழி இல்லாதவங்க யாசகம் வாங்கி சாப்பிட்டு இருக்குவேன். அவனுக்கும் ஒரு மிக மல்டி மில்லியனருக்கும் சண்டை வருது, ஒரு 50,000 கோடி வச்சிருக்கவனுக்கு சண்டை வருது அப்படின்னா அவன் வந்து இவன் சண்டை இழுக்க மாட்டான். ஏன்னா அவன்கிட்ட போய் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு. ஆனால் சண்டைன்னு வந்ததுன்னா இவன் தான் ஜெயிப்பான். ஏன்னா அவனுக்கு அவமானம், பணம் இழப்பு, அவன் செத்துட்டான்னா அவன் வாழ்க்கையில் அனுபவிக்க இவ்வளோ காலம் சம்பாரிச்சு வச்ச காசு போகாமல் வேஸ்ட் ஆகிடும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் யாசகம் கேட்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் வந்து அவன் ஒரே போடாமண்டே போட்டுக்கலாம். ஸோ இதுதான் இப்போ அமெரிக்காவுக்கு உள்ள ஒரு பெரிய நெருக்கடி. ஆனால் இவங்கள பக்கபலமாக வச்சு தானே இஸ்ரேல் வந்து அந்த பேச்சுவார்த்தை போர் எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்கா. அப்போ எப்படி இன்னும் உதவுவாங்கன்னு தெரியல. அமெரிக்கா வந்து எப்படி உதவுவாங்க? இல்லை, அமெரிக்கா வந்து இஸ்ரேல் கடைசி ஆள் இருக்கிற வரைக்கும் அமெரிக்கா வந்து இஸ்ரேலோட அடிமை தான். இஸ்ரேல் தான் அமெரிக்காவுக்கு முதலாளி, தந்தை. நமக்கும் தந்தை இஸ்ரேல் தான். மோடிஜி சொன்ன மாதிரி நம்ம இப்போ தந்தையாக தத்தெடுத்திருக்காரு மோடிஜி. அமெரிக்கா ஏற்கனவே தந்தை பொண்டாட்டி தான் யாருக்கு, இஸ்ரேலுக்கு. அதனால் கடைசி ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படி இருப்பாங்க, கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போது. ஆனால் ரஷ்யா வந்து மானிய விலையில் வந்து குரூடாயில் தரத்துக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அதுக்கு அனுமதி வந்து வாஷிங்டனில் போய் கேளுங்க. இந்தியா வந்து வாஷிங்டன் போய் கேட்டு அனுமதி வாங்கிட்டு வேணா அங்கே வாங்கிக்கோங்கன்னு சொல்றது. இது எப்படி நம்ம ஒரு தனி சார்பா நம்ம வந்து அந்த ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலைமையில இந்தியா கேடுகட்ட அரசாங்கம் இங்கே இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு அடுத்த வீட்டில் என்ன குழம்பு வைக்கணும், என்ன சாப்பாடு சாப்பிடணும் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேளுன்ற கதையாக இருக்கு. ஏன்னா அவன் பிரியாணி போடுறாங்க, டெய்லி பிரியாணி சாப்பிட முடியுமா நீங்கள்? ஸோ அந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட நிலைமையில தான் ஆட்சி போயிட்டு இருக்கிறது உலகத்துக்கே தெரியும். நல்லா இருந்ததை தான் சிக்கலில் மாட்டி விடக்கூடாது இந்திய கவர்மெண்ட்டே பொதுவே இந்தியாவுக்கு பூரா அப்பான்னு கழுவி ஊற்றுறேன் நார்த் இந்தியாவில். உனக்கு வேணா நீ அப்பனா எவனை வேணாலும் தேர்ந்தெடுக்க, நீ எதுக்கு எங்களுக்கு அப்பனை தேர்ந்தெடுக்கிற? எங்கள் பாரத தாய்க்கு அப்பனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உனக்கு யார் கொடுத்தது, நீ யார் அப்படின்னு கேட்குறேன். ஸோ அது அப்படி போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.
ஆனா ஈரானோட பார்வை வந்து திருப்பி இந்தியா பக்கத்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை இருக்கு. அப்படி இல்லை, இந்தியா பக்கம் திரும்பிருச்சு. இந்தியா வந்து இஸ்ரேல் ஆதரவாளர் என்பதை நேரடியாகவே இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்லை. யாருமே இப்போ நீங்கள் ரஷ்யா கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிர்ப்புன்னு ஒரு வார்த்தை கூட புட்டின் இந்த போரில் வந்து இஸ்ரேல்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிடலாம். ஆனால் இஸ்ரேலுக்கு எதிரான எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்து கொண்டிருப்பாங்க. ஆனால் இந்த கூமுட்டத்தனமான இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் நேரடியாக அவரை போய் கட்டி பிடிச்சோடனே நம்ம ஒரு குரூப்பை பாய்க்கிறோம்ல, ஏதோ ஒரு குரூப்பை பாய்க்கும் போது அதுக்கான பலனை நம்ம அனுபவிச்சுட்டாங்க. அது என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் நம்ம வந்து நம்ம கூட இல்லை இது பண்ண பிரச்சனை, இந்த கப்பல் நின்று போச்சு, என்ன பண்ணுறீங்க, இந்திய மக்கள் தான் பாதிக்கும். ஒரு சின்ன முடிவு நம்மளுடைய தலைமை எடுத்துச்சுன்னா அது நன்மையும் மக்களை தான் பாதிக்கும், தீமையும் மக்களை தான் பாதிக்கும். சரியா? ஸோ அந்த வகையில் இப்போ என்ன நடக்க போகுது, இப்போ அவர் போய் கட்டி பிடிச்சிட்டு வந்ததுக்கு காரணம் அந்த பார்லிமெண்ட்டில் போய் பேசிட்டு வந்தாங்க. அது வந்து ரொம்ப அதீதமான விஷயம். அந்த பார்லிமெண்ட்டே தொங்கு நாடாளுமன்றம். அங்கே வந்து எவனுக்குமே மெஜாரிட்டி கிடையாது. நெதன்யாகு ஆட்சியிலே கிடையாது. நெதன்யாகு காபந்து சர்க்கார் உடைய தொங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதமர். அங்கே போய் அந்த பார்லிமெண்ட்டில் போய் பேசினதை பெருமையாக பேசிட்டு இருந்தீங்கன்னா அதோட விளைவை நம்ம அனுபவிச்சிட்டாங்க. இது அடுத்த கட்டமாக இந்த போர்ன்ற இந்த சண்டை வந்து இன்னும் தீவிரமாக போய்கிட்டே இருக்குமா? இது வந்து ரொம்ப நாள் கணக்காக வந்து இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து கையிருப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் தான் எரிபொருளுக்கான ஸ்டாக் வந்து நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இஸ்ரேல் இந்த போர் பார்த்தாங்க, ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி ஒரு லாங் டேர்மா இது இழுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா சார்? இதுல இருக்கு. எதுவுமே வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நெருக்குதலாக வேறு அதிதீவிர தாக்குதலை அமெரிக்காவை இஸ்ரேல தொடங்கினா ஈரான் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வச்சிருக்காங்க அப்படின்றது. நேற்று வந்து ஒரு மூத்த தளபதி வந்து அங்கே உள்ள ஒரு பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ட்விட்டரில் அது வந்திருக்கு, அது நம்ம கூட போட்டிருக்கோம் காலையில். அந்த ட்விட்டர் பதிவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வேர்ல்டு ஆர்டரை மாற்றணும்னு நினச்சேன்னா அதுக்கு நாங்களும் தயார், எதோ மாற்றணும்னு நினச்சேன்னா நாங்களும் தயார். நாங்கள் வந்து அங்கே உள்ள உங்கள் இஸ்ரேலில் உள்ள அணு ஆய்வு மையன்ற பேரில் நீங்கள் வச்சுருக்கீங்கள, ஆனால் அந்த மையத்தை நாங்கள் தாக்குவதற்கு துளி கூட தயங்க மாட்டோம். அப்போ என்ன ஆகட்டும், அப்போ அவன் வச்சிருக்கான், இஸ்ரேல் வச்சிருக்கான், வெளியில சொல்லலை. அந்த அணு ஆயுத மையத்தில் அடிச்சா அவன் நாட்டில் உள்ள அணு ஆயுதமே அவனை காலி பண்ணிடுச்சுன்ற மாதிரி காட்டிடுவாங்க. பேலஸ்டிக் மிசைலை கொண்டு அணு உலையில் அடிச்சாங்கன்னு வைங்க. இப்போ நம்மகிட்ட அணு உலை இருக்கு, தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கு. ஸோ நம்மளை வந்து அந்த அணு உலையை தாக்குனாலே, வேற ஒரு அணு ஆயுதம் இல்லாத ஒரு ஏவுகணையை வச்சு அந்த அணு உலையை தாக்குனாலே அதோட பாதிப்பு நம்மளை காலி பண்ணி விட்டுரும்ல. இப்போ அந்த மாதிரி முடிவை தான் இப்போ ஈரான் எடுத்துருக்கு. இதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒன்று பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அணு உலையை நாங்கள் தாக்குவோம், அதுக்கான டெக்னாலஜி எங்கிட்ட இருக்குது, அதை செய்ய விட்டுறாத, விரும்பிடாத அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு. ஆனால் இது இவங்களை வந்து எதிர்க்கிறதுக்கான முழு சக்தியும் வந்து ஈரான்கிட்ட இருக்குது. எல்லாத்தையுமே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கோழி கூட ஒரு பறந்து தன்னோட குஞ்சை தூக்குது அப்படிங்கும்போது சண்டை போட்டு ஜெயிச்சிடும். ஒரு பாம்பு வருதுன்னா அதை கொத்தியே கொண்டுரும், சாதாரண கோழி. ஸோ அப்படி இருக்கும்போது மனித இனத்தில் வந்து நீங்கள் என்னை எதிர்க்கிற என்னோட தலைவனை கொண்டுட்டு என் ஊர் மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிற, என்னை வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே பொறுமையை சோதிக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட ஆயுதம் இருக்குது, நானும் தூக்கி போட்டு போகிறேன், உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்றதான். இப்போ பேக் எண்ட்ல இவங்க இருக்கிற இந்த சப்போர்ட்ல தான் ஈரானும் இந்த அப்படிலாம் இல்லை எல்லாருக்கும். அப்போ இஸ்ரேல் அமெரிக்கா சப்போர்ட் இல்லைன்னா நாய் கூட சீண்டாது, அப்படிதான் சொல்கிறேன். புரியுதா? ஸோ அப்படி இருக்கும்போது அது உலகம் பூரா உள்ளது தான். ஒரு நாட்டுக்கு ஒரு சில நாடுகள் சப்போர்ட் பண்ணும், சில ஆயுத உதவி பண்ணுவாங்க, ஆயுதத்தை விற்பாங்க, அதெல்லாமே நடக்கிறது தான். அந்த வகையில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஈரான் போரை நிறுத்தாது, ஈரான் தாக்குதலை நிறுத்தாது. அது வேற தான் நடுநிலை நாடுகள் பேச்சுவார்த்தை கூப்பிட்டா மட்டும்தான். நடுநிலை நாடுகள்ன்றதே இப்போ இல்லாமல் பண்ணிவிட்டாங்க. இப்போ இந்தியா வந்து ஒரு நடுநிலையான ஒரு அப்ரோச் தான் போயிட்டு இருந்தது. அங்கே போய் கட்டி பிடிச்சோடனே அது போயிடுச்சு. கத்தார் வந்து நல்லவங்க கிடையாது, நடுநிலைன்ற பேரில் நடித்து நம்மளை காலி பண்ணுறான்றது ஈரானுடைய கணக்கு. அதனால கத்தார் கூப்பிட்டாலும் போக மாட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தைன்றதை இறங்குறது இவங்க தான். யூரோப்பில் எவனும் தலையிடவே மாட்டான் இந்த மிடில் ஈஸ்ட் பேச்சுவார்த்தையில். ஏன்னா அவங்க எதுக்கு போய் விட்டால் நம்ம மேலே பாய் வாங்கினேன். ரஷ்யா இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு யாரையுமே அழைக்காது, சைனாவும் அழைக்காது, ரஷ்யாவும் அழைக்காது. அவரோட பேசிக் பழக்கமே அது கிடையாது. ஸோ வந்து யார் அழைக்கிறார்கள், எப்படி நடுநிலை பேச்சுவார்த்தை துவங்க, ஐநாவை அழிச்சு விட்டாங்க. மோடி ஐநாவும் கிடையாது, WHO கிடையாது. ஒரு WHOன்றது ஒரு சாத்தான் தான், அது முடிஞ்சு போச்சுன்னு வைங்க. இப்போ ஐநாவும் பவர் இல்லாமல் இருக்குது. ஆண்டனியோ குத்ரோஸ் பார்த்தீங்கன்னா குண்டக்கு பேசிகிட்டு இருக்காப்புல, அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஸோ வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்தது பார்க்கலாம். ஏன்னா இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவாக பேசுகிறதுக்கு அதை பார்த்துருக்கோம். அப்போ ஈரான் வந்து பாகிஸ்தான் கூட ஒரு நட்பு இருக்குது. சரி, ஈரான் வந்து பாகிஸ்தான் நாட்டு கூட ஒரு நட்பு இருக்குது. நேரடியாக அட்டாக் பண்ணலனாலும் பாகிஸ்தான் மூலயமா இந்தியாவுக்கு ஒரு தொந்தரவு இல்லை. அப்படி இல்லையே, அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த விவேக் காமெடி மாதிரி தான்.
இப்போ இவளோட புருஷன் அவனுக்கு பொண்டாட்டி இவளுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த குழந்தை. அப்ப இந்த குழந்தைக்கு ஒரு அண்ணன் இருக்கு, அந்த குழந்தை யாருக்குன்னா அவளுக்கும் அவனுக்கும் பிறந்ததுன்னு வையல. அந்த மாதிரிதான் இருக்கு. இல்ல ஏன்னா நம்மளோட பேஸ் யாருமே அடிக்கிறது கொடுக்க மாட்டோம். ஈரான் வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணான்னா இந்த பக்கம் அமெரிக்கா பாகிஸ்தானை போட்டு சுனாமி தடைவாங்க. புரியுது அவங்களுக்கு? இல்லை ஏன்னா நம்ம பேஸை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம பேஸ் கொடுக்குறதாவும் ஒரு பேச்சு வந்திருக்கு சார். அமெரிக்கா வந்து நம்ம பேஸை யூஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு நம்ம பேஸை யூஸ் பண்ணி ஈரான் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அது அப்படி தேவையும் கிடையாது. ஈரான் பக்கத்துல கப்பல் நிறுத்தி வச்சிருக்கான், அதனால அது அப்படியே போயிட்டு நம்ம இதுல இருந்து இங்கே ஏன் கொண்டு வந்து ஈரான் அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் அங்கேயே கப்பல் நிறுத்தி வச்சிருக்கான். இஸ்ரேல்லேருந்து ஈரான் வந்து சும்மா 2000 கிலோமீட்டர் தான், அங்கேருந்து சின்ன ஏவுகணை வீசினில் இவங்க பதில் அடிப்பாங்க. அதனால இந்த பக்கம் வர மாட்டாங்க. ஆனா இப்ப அங்க மாட்டிட்டு இருக்க கப்பலை மீட்கிறதுக்கு இங்க இருந்து என்ன ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க சார்? பிரதமர் நடவடிக்கை எங்க யார்கிட்ட போய் கேட்பாரு? ஈரான் எப்படி கேட்க முடியும்? நீ இஸ்ரேல் ஆதரவாளர், உன் வண்டியை நிறுத்த தான் செய்வோம். என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்க போய் போராட தொடுக்க முடியும் ஈரான் மேல? அப்படிதான் போயிட்டு இருக்கு, சுத்தி வளைச்சு அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து ஆயில் ரேட் வந்து இன்னும் ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, மிக அதிகமா இருக்கு. அது விரைவில் நடக்கும். ஓகே சார், தேங்க்யூ, மிக்க நன்றி சார். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது.